வணக்கம் நேயர்களே. இன்று ஜூன் 22, 2026 திங்கட்கிழமை. நோர்வே தமிழ் முற்றச் செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். கடல் மேடை பணிகளில் மோதல் முற்றுகிறது. ஆட்டம் முடிந்தபின் வீடு சேர்வது எப்படி? தேயும் ஓசோன் படலம், வலுக்கும் புற ஊதா கதிர். இனி விரிவான செய்திகள். கடல் மேடை பணிகளில் மோதல் முற்றுகிறது. நோர்வேயின் கடல்சார் எண்ணெய் துறையில் நடைபெறும் வேலைநிறுத்தம் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. உடன்பாடு எட்டப்படாததால் வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை முதல் தொழிலாளர்களுக்கு பணி மற்றும் ஊதிய முடக்கத்தை லாக் அவுட் நடைமுறைப்படுத்த முதலாளிகள் தரப்பு தீர்மானித்துள்ளது. ஆட்டம் முடிந்தபின் வீடு சேர்வது எப்படி? நோர்வே செனகல் உலக கிண்ண போட்டி செவ்வாய் வைகறை 2 மணிக்கு தொடங்குகிறது. நோர்வேயின் உணவகங்கள், மது விடுதிகள் மற்றும் பிற பொது பார்வை இடங்களில் போட்டி முடியும் நேரத்தில் பொது போக்குவரத்து வாய்ப்புகள் குறைவாக இருப்பதால் பலர் வாடகை டாக்ஸி அல்லது தனியார் ஊர்திகளை நம்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. தேயும் ஓசோன் படலம், வலுக்கும் புற ஊதா கதிர். வரும் நாள்களில் நோர்வேயில் புற ஊதா கதிர்களின் வீரியம் வழமையை விட அதிகரிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தெற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் வாழ்பவர்கள் வெயிலில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.